எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி லவ் வரும், அவங்க எப்படி அந்த லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அந்த லவ்ல சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையா, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காதலிக்காக செய்வாங்க அப்படின்றது தான் பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் பல ராசிகளை பார்த்தாச்சு. இன்னைக்கு கால புருஷனுக்கு 11ஆம் பாவம், அதாவது லாபஸ்தானத்தை இருக்கக்கூடிய ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அது என்ன ராசி அப்படின்னா கும்ப ராசி. உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ராத்திரி பகலாக உழைப்பேன், மெனக்கெடுவேன், கஷ்டப்படுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த ராத்திரி பகலாக உழைக்கிறது, மெனக்கெடுறது, கஷ்டப்படுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பிஸ்னஸில் மட்டும்தானா? இல்லை, எல்லாத்துலேயும். உதாரணத்துக்கு எனக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோட சந்தோஷம் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடிய ராசி கிடையாது கும்பம். உதாரணத்துக்கு ஒரு கும்பராசி ஜென் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறாங்க, அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏம்மா எனக்குன்னு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டியா, எனக்குன்னு ஒரு ஆசை பாசமே இருக்காதா, எல்லாமே நீ சொல்கிற மாதிரியே செய்யணுமாம்மா, என்னோட ஆசைக்கும் நீ கொஞ்சம் மரியாதை கூடம்மா, நீ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிய, என்னையும் நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கிய, உனக்கு நான் நல்ல பையன், அதே மாதிரி எனக்கும் நீ நல்ல அம்மாவா இரேன் அப்படின்னு அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடுறவங்க யாரு அப்படின்னா கும்பம். அதாவது கும்பம் எதை பார்த்து லவ் பண்ணும்? அறிவை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. அழகை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. ஜாதியை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. அந்தஸ்தை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. படிப்பை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. நல்ல இறக்க குணத்தை பார்த்து லவ் பண்ணுமா? இறக்க குணத்தை பார்க்கும், ஆனால் அதை பார்த்தே லவ் பண்ணுமா? நோ. அவங்களோட ஆளுமையை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. அவங்களோட தைரியத்தை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. எதை தான் ஏன் பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்த்துட்ருக்கோம். அது என்னங்க லவ் ஆஸ்ட்ரோ? எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி லவ் வரும், அவங்க எப்படி அந்த லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அந்த லவ்ல சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையா, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காதலிக்காக செய்வாங்க அப்படின்றது தான் பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் பல ராசிகளை பார்த்தாச்சு. இன்னைக்கு கால புருஷனுக்கு 11ஆம் பாவம், அதாவது லாபஸ்தானத்தை இருக்கக்கூடிய ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அது என்ன ராசி அப்படின்னா கும்ப ராசி. உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பம் நீங்கள் வந்து பாருங்கள், 11ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு இது வந்து பாருங்கள் லாபம், ஆதாயம், முன்னேற்றம், பெயர், புகழ், நம்மளோட மூத்த சகோதரர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். அப்போ கும்பத்துக்கு இன்பில்ட்டாகவே நல்ல பேர் எடுக்கணும், நல்ல புகழோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், இப்படின்ற ஆசைகள் எல்லாம் உண்டு. பொதுவாக வந்து பாருங்கள் கும்பம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலான கும்பம் யோசிக்க மாட்டாங்க. கும்பராசி ஜென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் சனியினோட ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஒரு எண்ணம் தோணும். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஒரு பிஸ்னஸை செஞ்சு பார்த்துடணும்யா, அது லாபமோ நஷ்டமோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்று பண்ணணும், என்னோட டேலண்ட் என்ன அப்படின்றது நான் பார்க்கணும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போய் நான் நிப்பாட்டிடுவேன். அதாவது ராத்திரி பகலாக உழைப்பேன், மெனக்கெடுவேன், கஷ்டப்படுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த ராத்திரி பகலாக உழைக்கிறது, மெனக்கெடுறது, கஷ்டப்படுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பிஸ்னஸில் மட்டும்தானா? இல்லை, எல்லாத்துலேயும். உதாரணத்துக்கு எனக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோட சந்தோஷம் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடிய ராசி கிடையாது கும்பம். சனியினோட ராசி அப்படின்னாலே கும்பத்துக்கு இன்பில்ட்டாக ஈகைத்தன்மை அப்படின்றது உண்டு, 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது உண்டு, யாரையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி. என்னோட ஆசையும் எனக்கு வேணும் தானே, என்னோட ஆசை, என்னோட கனவு, அதுவும் நியாயம் தானே, எனக்கும் நீ கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதா? அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கும்பராசி ஜென் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறாங்க, அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏம்மா உன்னோட ஆசைக்காக தானேம்மா இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தேன், நீ சொல்கிற மாதிரி நான் வாழ்ந்தேன், நீ சொல்கிற ஸ்கூலில் தான் நான் படித்தேன், நீ சொல்கிற காலேஜில் தான், நீ சொன்ன ஸ்கூலில் தான் நான் படித்தேன், நீ சொன்ன காலேஜில் தான் நான் படித்தேன், நீ சொன்ன ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் +1 +2 நீ சொன்ன குரூப்பை தான் நான் எடுத்தேன், நீ டாக்டர் ஆகணும், நான் எப்படியாவது என் பையனை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் MD படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் படிச்சுட்டேன். இப்போ வாழ்க்கையிலையும் நீ சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறியம்மா, எனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு ஆப்ஷனே கிடையாதா, எனக்குன்னு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டியா, எனக்குன்னு ஒரு ஆசை பாசமே இருக்காதா, எல்லாமே நீ சொல்கிற மாதிரியே செய்யணுமாம்மா, என்னோட ஆசைக்கும் நீ கொஞ்சம் மரியாதை கூடம்மா, நீ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிய, என்னையும் நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கிய, உனக்கு நான் நல்ல பையன், அதே மாதிரி எனக்கும் நீ நல்ல அம்மாவா இரேன் அப்படின்னு அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடுறவங்க யாரு அப்படின்னா கும்பம். என்னோட பாசத்தையும் என்னோட ஆசையும் நான் அந்த பொண்ணு மேலே வச்சுட்டு இருக்க லவ்வையும் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்லி புரிய வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி லவ்லையும் இதே மாதிரி தான். பொதுவாக கும்பத்தினோட லவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. அதாவது கும்பம் எதை பார்த்து லவ் பண்ணும்? அறிவை பார்த்து லவ் பண்ணுமா? நோ.
அழகை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. ஜாதியை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. அந்தஸ்தை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. படிப்பை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. நல்ல இறக்க குணத்தை பார்த்து லவ் பண்ணுமா? இறக்க குணத்தை பார்க்கும், ஆனால் அதை பார்த்தே லவ் பண்ணுமா? நோ. அவங்களோட ஆளுமையை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. அவங்களோட தைரியத்தை பார்த்து லவ் பண்ணுமா? நோ. எதை தான் ஏன் பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இனம், மொழி, மதம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காதல். அது என்னதாங்க காதல்? அது பொதுவாக கும்பம் வந்து பாருங்க ஆண் ராசி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசி, சனியினோட ராசி. தைரியம் வந்து இன்பில்ட்டாகவே உண்டு. ஸோ இவங்க வந்து பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளையை பார்க்குறேன் பிடிச்சிருக்கு. எதை பார்த்தியா உனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல. ஒருத்தவங்களை பிடிக்காததுக்கு நீ காரணம் கேளு. செம்ம வந்து பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இனிமேல் பட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஏயா அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாப்பா பிடிச்சிருக்கு. எதை பார்த்தியா? இப்போ கேர்ள்ஸ் வந்து வாயா போயான்னு பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, எதை பார்த்தியா உனக்கு பிடிச்சிருக்கு? இல்லை பாய்ஸ் வந்து என்னப்பா எதை பார்த்துப்பா உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு? எந்த ஆஸ்பெக்ட்லையும் அந்த பிள்ளை நல்லா இல்லையப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி. இந்த எந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜாதி, இனம், மொழி, கண்ட்ரி எல்லாம் அப்பாற்பட்டு வெள்ளைக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு நீக்ரோ பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேற்று நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்கு, எதனால் பிடிச்சிருக்குன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. இல்லையா, பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டால், என்னப்பா நீ பேசுகிற? பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ உன்கிட்ட இப்போ அந்த பையன் எனக்கு பிடிக்காது. ஏன்? அவன்கிட்ட இந்த மாதிரி குணதிசை இருக்குது. அவன் ரொம்ப ஓவர ஆட்டிடியூட் காமிப்பான், அதனால எனக்கு பிடிக்காது. இப்போ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எதனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியாது. பிடிக்காததுக்கு தான் காரணம் சொல்ல முடியுமே தவிர பிடிச்சதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? என்ன அம்பக்கா நீ கேள்வி கேட்குற? இப்படிலாம் கேட்குறது நியாயமா? அப்படின்ற மாதிரி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா கும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக கும்பத்துக்கு எப்பயுமே ஒரு லாப கணக்கு அப்படின்றது இருக்கும் வாழ்க்கையில். அதாவது அவங்களோட கெரியரில் அவங்க சாதிச்சுடுவாங்க, படிப்பில் சாதிச்சுடுவாங்க, வாழ்க்கையில் மேக்சிமம் வந்து லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. மேக்சிமம் கடகத்தை லவ் பண்ணால் பெருசாக ஒத்து வர்றதில்லை. ஏன்னா கடகம் வந்து ஓவர் சென்டி பர்சன்ஸ், எப்பயுமே வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மேஷத்தை லவ் பண்ணால் ஒத்து வரதில்லை. மேஷம் ரொம்ப ஆளுமையான பர்சன்ஸ். கடகத்தினோட அன்பு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்த்தி அன்பு செலுத்தக்கூடியவங்க கடகம். மேஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை செலுத்தி ஆளுமையினால் அன்பு செய்யக்கூடியவங்க மேஷம். கும்பம் அப்படிலாம் கிடையாது. கும்பம் எனக்கு ஒன்று பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றத டேரெக்டாக போய் சொல்லுவாங்க. பெருசாக வந்து யோசிக்கிறது என்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறது. ஆனால் மனதளவில் அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்குமா? உண்மையாக லவ் பண்ணுவாங்களா? சின்சியர் லவ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியர் லவ் பண்ணுவாங்க. பார்த்த க்ஷணத்தில் பிடிச்சிச்சு. நான் பார்த்தப்பா, நான் வந்து ரெஸ்டாரண்ட் போனேன், அப்போ நல்லா காற்று, சும்மா வந்து நானே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெளியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டே இருந்தேன். தூரத்தில் எங்கேயோ ஒரு பிள்ளை தென்றலாட்டம் தெரிஞ்சிச்சு, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு. இல்லை, நான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை ஒரு பஸ்ஸு க்ராஸ் பண்ணுச்சு. அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளை, அது ரொம்ப அழகாலாம் இல்லை, ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாலாம் இல்லை, ஆனால் எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிச்சு. என்ன காரணம்? ஐ டோன்ட் நோ. எனக்கு காரணம்லாம் சொல்ல தெரியாது. அந்த பிள்ளை ஃபாரினர் பிள்ளை, புரியுதுங்களா? அந்த பிள்ளை வடநாட்டு பிள்ளை. இந்த மாதிரி எதுவுமே, அதுதான் எதுவுமே ஜாதி, இனம், மொழி அப்பாற்பட்ட ஒரு காதல் கும்பத்தினோட காதல். காரணம் எதனால் பிடிச்சிச்சு, ஏன் பிடிச்சிச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க எதுவுமே பக்கத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அந்த பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிடிச்ச பொண்ணை லவ் போய் டைரெக்டாக சொல்லுவாங்களா? கண்டிப்பாக. அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. தைரியம் ஜாஸ்தி கும்பத்துக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு எந்த ஊர், பஸ்ஸில் பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே மறுநாள் அந்த டைம் போய் நிற்கிறது, அதுக்கு மறுநாள் அந்த டைம் போய் நிற்கிறது, பயங்கரமாக தேடி 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 அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறது. கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணு வீடு என்ன ஏது, அவங்க யார், அதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். இருந்தாலும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது நான் பேசணும், பழகணும். நான் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லேருந்து போய் உண்மையை சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ தூரமாக தெரிஞ்சுங்க, உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதவன் ஒரு இதில் சொல்லுவார் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அழகாக இல்லை, உங்களை வந்து நான் பார்க்கணுன்னு நினைக்கல, உங்கள் கூட நான் பேசணும்னு நினைக்கல, ஆனால் பயமாக இருக்குது, எங்கன்னா வந்து உங்களை பார்த்துடணும், பேசிடணும், லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. அது ஆக்சுவலி அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த டைலாக் ரொம்ப கேவலமாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இது, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கல, நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கல, அந்த மாதிரியெல்லாம் வந்து டைரெக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸாக யார் அப்படின்னு சொல்ல கும்பம். அந்த டைலாக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் அந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ நான் அந்த டைலாக் மறந்து போயிட்டேன். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா அது வந்து கும்பம் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக போய் சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த புள்ள அழகாகவும் இருக்காது, அது வேறு, நார்மலாக இருக்கும்.
எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசி பழகி லவ் பண்ணுவாங்களா, சின்சியராக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது, சாப்பிட வைக்கிறது, நல்ல ஜாலியாக வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். நீ யார், உன் குடும்பம் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பெருசாக எதையோ சாதிச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்றது கும்பத்துக்கிட்ட பெருமளவு இருக்கிறது இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க லவ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இன்டென்சிஃபைடு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்டென்சிஃபைடு லவ்வாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா என்னடா இது, நம்ம எவ்வளோ ஒரு அதாவது கலாச்சாரம் மிகுந்த குடும்பம், நீ வந்து வெள்ளைக்கார பிள்ளையை லவ் பண்ணுறியடா, இது நியாயமா என்னன்னு கேட்டால், அதுக்கு வந்து நம்ம ஆளுங்களை நீ லவ் பண்ணக்கூடாதா அப்பா, நீ நம்ம ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அம்மாவனையும் எப்போ பாரு அடிச்சுட்டே இருக்கீங்க, அப்புறம் என்ன இருக்குது, நம்ம ஆளை லவ் பண்ணால் வாழ்க்கையில் சண்டையே வராது, பிரச்சனையே வராதுன்னு இருக்கா, நீ நம்ம ஆள் நம்ம ஜாதியை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், நம்ம சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், என்ன இங்கே அடிச்சுட்டு வாழறதை விட நான் வாழறது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வீட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்காக வீட்டை விட்டு போயிட்டு திருமணம் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் கும்பத்தினோட லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் கம்மி. அவங்க அன்லெஸ் அதர்வைஸ் கடகம் மேஷம் லவ் பண்ணால் அது பிரேக்கப் நோக்கி போகுது, இல்லைனா ஃபெயிலியர்ஸ் கிடையாது. திருமணம் பண்ணிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்வாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிஸ்னஸ் இவங்க கணக்கு, லாப கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியோட லைஃப், அதாவது மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதை கோப்பப் பண்ணிப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க லவ் வந்து அப்படியே குறையாமல் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கும். நேரம் கம்மி அப்படின்றது இருந்தாலும் அதை வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கோப்பப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி. அப்பா அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் கெஞ்சுவாங்க, இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அப்படின்போது வேறு வழி இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய கடமைகளையும் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, என்ன ஆகும், கொஞ்ச நாள் இடிஞ்சு போயிடுவாங்க, வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்கள சுதாரிச்சு வருவாங்க. அதுக்கும் மேலே இந்த மாதிரி இடிஞ்சு போயிருந்தாலும் அவங்களோட சுய ஜாதகம், அவங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ், எந்தெந்த பிளானட்ஸ் எப்படி சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர் கவுன்சிலிங்கும் இருக்குது. அந்த மாதிரி இடிஞ்சு போயிருக்கவங்க, மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க, அதுக்கான ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது. இல்லைங்க நாங்கள் வந்து திருமணம்லாம் பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அதையும் ஓவர் கம் பண்ண முடியும். அவங்களோட சுய ஜாதகம் வந்து பாருங்கள், உங்களுக்கு தீர்வு இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க தான் செய்து, திங்ஸ் இருக்க தான் செய்து. இனி வரும் பதிவுகளில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.